கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசமடையும். சங்கீதம் 34:5 அந்த வசனம் இருக்கு. அல்லேலூயா! கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க முகம் பிரகாசமா இருக்கணும். வேற எதுவும் அழகுபடுத்துறதுனால இல்ல. கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகம் இயற்கையான பிரகாசம், தேவ பிரகாசம். தெய்வம் கொடுக்குற அந்த பிரசன்னம் நம்ம முகத்துல வந்துடும். தெய்வம் தருகிற ஒரு பெரிய மகிமையின் பிரசன்னம் நம்ம முகத்துல வரும்பொழுது நம்ம முகம் பிரகாசம் அடையும். அநேகர் அந்த முகத்துல வெளிச்சத்தை பார்ப்பாங்க. அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் உங்க முகத்துல பார்க்க முடியும். எப்ப? அவரை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும். யார? கர்த்தரை நோக்கி. கர்த்தரை நோக்கி பார்க்கணும். எந்த காரியத்திலையும் காலையில் எழுறோம். அதிகாலையில் எழுந்த உடனே கர்த்தருடைய முகத்தை, கர்த்தரை தேடணும். அதிகாலையில் எழுந்து, ஆண்டவரே துதிக்கிறேன், உங்களை நினைக்கிற ஆண்டவரே, இந்த நாளை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு தடவையும் சாப்பிடும் பொழுது, சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது, சாப்பிட்ட பின்பு, வேலைக்கு போகும் பொழுது, வாகனத்தில் போகும் பொழுது, டிராஃபிக்கில் போகும் பொழுது, எந்த இடத்துலையும் எல்லா நிலைமையிலும் எந்நேரமும் அவரை பார்க்கணும். அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. முகம் ஒரு நாள் தோற்று போகாது. அவரை பார்த்து முகம் நெருக்கடிக்கு மாறாது. மனுஷ முகத்தை பார்க்குறோம், யார் முகத்தையா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றியை நம்ம பெற முடியும். இந்த வசனத்தில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை, துக்கப்படலை. அவங்க முகம் சோர்ந்து போல. அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு தோல்வி நிலைமைக்கு வரல. அடுத்த வசனம் சொல்லுது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஒரு ஏழ்மை சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியத்தில் குறைவு இருக்குது. அப்போ அவரை நோக்கி தான் கூப்பிடுறாங்க. கர்த்தர் கேட்குறார். குறையோடு நின்று கூப்பிடுகிற ஜனங்களுடைய குறைகளை நிறைவாக்க கேட்டு அவங்களுக்கு இடுக்கண், துன்பம், பிரச்சனை, வியாதி எல்லாத்தையும் எடுத்து காப்பாற்றுறார். அல்லேலூயா! கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படணும், தீமை விட்டு விலகணும், யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. நல்ல குணத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறது? தூதர்களை அனுப்பி சுற்றி பாளையமாக சுற்றி நின்று எல்லா கஷ்டத்திலிருந்து விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். கர்த்தர் நல்லவன் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு பிரச்சனையும் கர்த்தரை தூக்கி வைங்க. அதில் கர்த்தருடைய சமூகத்துக்கு நில்லுங்க. நீங்கள் அந்த பிரச்சனையை அவர் எப்படி மாற்றி உங்களுக்கு சமாதானம் கொடுக்குறாருன்னு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம் உங்களோட